தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதி கோவில் திருவிழாக்களில் தென்படும் தேங்காய் பர்பி கடைகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. திருமணமாகி வெளியூர் சென்றாலும் திருவிழாவுக்கு வரும்போதெல்லாம் கிலோ கணக்கில் வாங்கிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த பகுதி பெண்கள். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைய நவீன காலத்திலும் நமது பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கத்தை பறைசாற்றும் வகையில் கோயில்களில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த விழாக்களில் அப்பகுதி மக்களின் உணவுகளை மையப்படுத்தி தின்பண்டங்கள் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளான இருளப்பட்டி, புதுப்பட்டி கிராமங்களில் கோயில் திருவிழாக்களின் போது தேங்காய் பர்பி கடைகள் இடம்பெற தவறுவதில்லை. சிவப்பு, மஞ்சள், பச்சை என பல வண்ணங்களில் சுட சுட தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் தேங்காய் பர்பிகளை கண்டாலே நாவில் சுவை தாண்டவமாடுகிறது. கோபுரங்கள், தேர்களைப் போல அழகாக அடுக்கி வைத்திருக்கும் தேங்காய் பர்பிகளை சிறுவர்கள் மட்டும் இன்றி பெரியவர்களும் ஆர்வத்துடன் வாங்கி சுவைக்கின்றனர். விரும்பி சாப்பிடுவாங்க. தேர் மிட்டாய் இது ஸ்பெஷாலிட்டியா இருக்கும், அதனால அது விரும்பி சாப்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு பண்டன்றதுனால அது எவ்வளோ சுகரு அது இதுன்னு சொன்னா கூட அந்த சுகர் இருக்கிறவங்க கூட வாங்கி ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கோயில் மாரியா கோயில் இருக்குன்னா அந்த கோயில் விசேஷம்னா அந்த கோயிலில் மட்டும்தான் அது மிட்டாய் விற்கும். நீங்கள் போய் பேக்கரியில் வச்சாலும் விற்காது. அங்கே கீழே ஸ்வீட் மட்டும் தான் விற்கும் அவங்களுக்கு. இந்த மிட்டாய் அங்கே விற்க முடியாது. அதுக்கு தான் அந்த கோயிலாக போய் இந்த தேர் மிட்டாயை தயார் பண்ணி நாங்கள் தரோங்க. இந்த பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் திருமணமாகி வெளியூருக்கு சென்றாலும் திருவிழா நாட்களில் ஊருக்கு வந்து தேங்காய் பர்பியை வாங்க தவறுவதில்லை. வெளியூர்களில் இருக்கும் உறவுகளுக்கும் கிராம மக்கள் தேங்காய் பர்பிகளை அனுப்பி வைத்து ஆனந்தம் அடைகின்றனர். இருந்தாலும் இந்த தேர் திருவிழாவில் இது ஒரு பாரம்பரியமாக சொந்த பந்தத்தெல்லாம் வாங்கின்னு போய் எங்கள் ஊர் தேர் திருவிழா இது இப்போ பாரம்பரியம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் 1 கிலோ 1 கிலோ அவங்க சொந்த பந்தத்தெல்லாம் வாங்கின்னு போய் கொடுப்பாங்க. எங்கள் ஊர் தேர் ஃபேமஸ் இது அப்படின்னு சொல்லி சொந்த பந்தத்துக்கு கொடுப்பாங்க. இது என்னதான் நாகரிகம் வளர்ந்து உணவு பழக்க முறைகள் மாறினாலும் தேங்காய் பர்பி போன்ற பண்டைய கால தின்பண்டங்களுக்கு என்றைக்குமே மவுசு இருக்கத்தான் செய்கிறது. சன் செய்திகளுக்காக அரூரில் இருந்து செய்தியாளர் குமரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.